ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படின்னா, ஜப்பானில் வந்து ஃபெரியில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபெரினா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆம், கப்பல் மாதிரி இருக்கும், தண்ணிக்குள்ளே போகிறது தானே. அதில் அப்படியே என்ன பண்ணுறதுன்னா, என்னோடய காரை அப்படியே ஃபெரியில் விட்டு இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். கொச்சி நோட்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து நாகசாயி பக்கத்தில் அங்கேருந்து அமகுசா போகணும். அமகுசான்றது என்னோட சைட்டு இருக்க இடம். ஸோ அங்கே போகணும். ஸோ அதுக்கு நான் சுற்றி போனால் எப்படி 5-6 ஹவர்ஸ் ஆகும். ஸோ நான் இப்படி ஃபெரியில் போயிட்டேன்னா உங்களுக்கு வந்துட்டு 30 to 45 மினிட்ஸில் வந்து நான் வந்து அங்கே ரீச் ஆயிடுவேன். ஸோ அங்கே ரீச் ஆகிட்டு அமகுசா வந்து ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து நாளைக்கு கொமாமோட்டோ போயிட்டு கொமாமோட்டோலேருந்து வேற ஒரு சைட்டு போகணும். 2 ஃப்ளைட் மாதிரி போகணும். ஆக்சுவலாக இங்கே இந்த கொமாமோட்டோ, இந்த அமகுசா, இந்த ப்ரொவின்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா சரியான நிலநடுக்கம் இப்போ போய்கிட்டு இருக்கு. நிறையா பேர் வந்து ரோடுலாம் நிறையா பேர் ஒரு 13 பேர்கிட்ட இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஷாப்பிங் மால்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. ரோடுலாம் வந்து நிறைய இடத்துல வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமகுசா தான் மெயினான ஏரியா. அமகுசான்ற பாருங்க, கொமமோட்டோ தான் மெயினான ஏரியா வந்து டேமேஜ் ஆனது. அந்த ப்ரொவின்ஸில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ நம்ம சேஃப் தான், நான் சேஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன், இங்கே வந்து அடிக்கடி நிலநடுக்கம் வந்துகிட்டே இருக்கும். பட் இந்த டைம் வந்தது 7.1. நம்ம ஊர்லாம் 7.1 வந்துச்சுன்னா என்ன சொல்கிறதுனா, ஒரு ஒரு 100ல் ஒரு 50% கட்டணம்லாம் இடிகிறக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டமைப்புலாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ ரொம்ப டேமேஜ் கிடையாது, ஓரளவுக்கு தான். ஒரு சின்ன சின்ன கடைகள், ஒரு சின்ன சின்ன வீடுகள், அப்புறம் ரோடுலாம் 2-3 இது பிளாக் ஆயிடுச்சு. ஸோ ஸோ அந்த அங்கே தான் இப்போ நம்ம இருக்கோம். ஸோ அதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க, நான் ஃபெரியில் போகிற அனுபவத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ ஓகே, இப்போ வந்து நாகசாயி போர்ட்லேருந்து அந்த கொச்சி நோட்ஸு போர்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்கேன். நாகசாயி போர்ட்டில் வந்து ஒர்க்கு முடிச்சுட்டு இப்போ கொச்சி நோட்ஸு போயிட்டுருக்கேன். இங்கே பக்கத்தில் வந்துட்டேன் பாருங்கள். அந்த போர்ட்டு மீன்ஸ் அந்த ஃபெரியிலேருந்து ட்ராவல் பண்ணி அமகுசா போகணும். இந்த ஊர் பேர்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எனக்குமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட்டு என்ன பண்ணுறது, கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மேபி உங்களுக்கு தெரியலன்னா கூகுள் டைப் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்தாச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஷனில் வந்து என்ன பண்ணணுன்னா, போயிட்டு டிக்கெட் எடுக்கணும். நம்ம காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே மேபி லைனில் நிற்கிற மாதிரி இருக்கும். லைனில் நின்றுட்டு ஃபெரி வர வரையும் வெயிட் பண்ணணும். இன்கேஸ் ஃபெரி இருந்துச்சுன்னா உடனே ஏறிடலாம், இல்லைன்னா அது வரையும் வெயிட் பண்ணணும். இப்போ ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து வண்டி நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உள்ளே போயிட்டு டிக்கெட் எடுத்துருவாங்க. அந்த என் வண்டி நிற்கிது பாருங்க, அங்கே நிப்பாட்டிட்டு உள்ளே போய் டிக்கெட் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இங்கே எல்லாமே ஜப்பானீஸ் தான் பேசுவாங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே ட்ரான்ஸ்லேட் தான் வச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஜாப்பனீஸ் தெரியாது, இங்கிலீஷே கொஞ்சம் வச்சு, அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச பாஷையை வச்சு கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு, ஆக்சுவலாக டிக்கெட் வந்து 3900 எண்ணு, நம்ம ஊர் காசுக்கு ஒரு 2000 வரும்னு வைங்க. 3900 எண்ணு. இங்கே பாருங்கள் அந்த ஃபெரி ஸ்டேஷன். இப்போ ஓகே, அந்த ஃபெரி வர வரையும் அந்த லைனில் வெயிட் பண்ணணும். வந்து அந்த கப்பல் வந்து இங்கே நிற்கும். இந்த நின்றதுக்கப்புறம் அப்படியே லைனாக உள்ளே அனுப்பிச்சி விடுவாங்க. இங்கே பாருங்கள், அதை சுற்றி எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள் அந்த ஏரியாவே. நம்மளுக்கு பின்னாடி எல்லா காரும் வந்து அப்படியே வரிசையாக நிற்கும். ஆக்சுவலாக இங்கே எப்படின்னா 1 ஹவருக்கு ஒருக்கா ஃபெரி ட்ராவல் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த வருது பாருங்கள், இதுதான் அந்த ஷிப்பு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துக்குங்க, இப்படி தான் இருக்கும். உள்ளே போயும் காட்டுறேன், உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இதுலேயுமே கார்லாம் வருது பாரு. இதில் தான் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்துட்டு நம்ம காரு என்ன கொண்டு போகிறோமோ, பைக்கு, சைக்கிளு எல்லாமே அங்கே நிப்பாட்டிட்டு நம்ம போய் மேலே போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ
கரெக்டாக இப்போ வண்டி வெளியே போகிற மாதிரி அவங்கள பார்க் பண்ணிடுவாங்க. பார்க் பண்ணதுக்கப்புறம் வண்டியெல்லாம் வெளியே வரும். வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம உள்ளே போகணும். உள்ளே போய்ட்டு எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டு பார்த்துட்டே போகலாம். அமகுசா போகிறோம். வீடியோவில் உங்களுக்கு உள்ளே போயிட்டு எல்லாம் வண்டி வர்றதுக்கு நேரம் பண்ணிட்டாங்க. இது பாருங்கள், இதுக்கப்புறம் வந்து வண்டி வந்து வெளியே வந்துடும். எல்லாம் வந்து இப்போ பாருங்கள் வண்டியெல்லாம் டோர் ஓப்பன் பண்ணுறாங்களா, வண்டியெல்லாம் இப்போ வெளியே வரும். வெளியேனா எப்படி இப்போ அங்கேருந்து வந்திருப்பாங்களா, அமகுசாலேருந்து இங்கே வந்திருப்பாங்க கொச்சி நோட்ஸு. அங்கேருந்து வந்த வண்டியெல்லாம் இப்போ வெளியே வந்தவொடனே எல்லாம் எம்டி ஆனோடனே இப்போ நம்ம வந்துட்டு உள்ளே போகணும். சரின்றது இப்படி தாங்க இருக்கும். யாராவது பார்க்கல அப்படின்ட்டா இதில் பார்த்துக்கோங்க. போகிற இடத்துல வந்து அவங்க இங்கே வராங்க. ஸோ இங்கே 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா சரி அங்கே இங்கே சண்டைங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும். அங்கே போயிட்டு இங்கே வரும், இங்கே போயிட்டு அந்த மாதிரி. கார் வருது பாருங்க. இப்போ ஓகே அப்படியே லைனாக ஒரு காராக உள்ளே விட்றாங்க. இப்போ எல்லா வண்டியும் வெளியே போனதுக்கப்புறம் இப்போ நம்ம வண்டி இப்போ உள்ளே போகுது. இது எல்லாமே எனக்கு புதுசுங்க. தனியாக ஒரே ஆள் தான், யாரும் சப்போர்ட்டுக்கோ ஹெல்ப்புக்கோ எதுவும் வரமாட்டாங்க. எல்லாம் தனியாக ஒரே ஆளை தான் பார்க்கணும். ஜப்பான்னாலே அப்படி தான், தனிமை. யாரும் அதிகமாக ஹெல்ப்புக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் வேறு சைட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை இருக்கும், நம்ம கூட வரமாட்டாங்க. நம்மளுக்கு வேறு சைட்டு போக வேண்டியது இருக்கும். இங்கே எங்கள் ஜப்பான்லேயே ஒரு 10 இடத்துல நம்மளுக்கு வந்து எங்கள் கம்பெனிலேருந்து ஒர்க்கு போயிட்டுருக்கனால வந்துட்டு நான் வந்து மெயினாக வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பிளேடில் இருக்கிறதுனால வந்துட்டு மெயினாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, கரெக்டாக அந்த லைனில் கொண்டாந்து நிப்பாட்டணும். லைட்டாக அங்கிட்டு முன்ன போனாலும் எதாவது சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வண்டியை நிப்பாட்டியாச்சு. வண்டியை நிப்பாட்டிட்டு லாக் பண்ணிவிட்டு வண்டியில் உட்காராந்தாலும் உட்காரலாம், இல்லாட்டி வந்து மேலே போகிறாந்தாலும் போகலாம். இங்கே பாருங்கள், நம்ம பின்னாடி எத்தனை வண்டி நிற்கிது பார்த்தீங்களா. பாருங்கள், எல்லா பேரும் நம்மள மாதிரி தான் இங்கேருந்து அந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. மேலே போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரை காட்டுறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜப்பான்னாலே மலைகள், குன்றுகள், எங்கே பார்த்தாலும் மலைகள், குன்றுகள் தான் இருக்கும். அதில் தான் ரோடு போட்டு வச்சுருப்பாங்க. எல்லா பேரும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். கிளம்பிடுவாங்களா கூடி சீக்கிரம். பாருங்கள், உள்ளுக்கு வந்து ஹோட்டல் மாதிரி இருக்கேன். உள்ளே போய் ஏசி ரூமு தான், உள்ளே போய்ட்டு நல்லா தங்கிக்கலாம். மேலேருந்து அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வியூவை பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டி, மற்றபடி அந்த ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கும், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது கொஞ்சம் சின்ன ட்ராவல்ன்றனால என்ன ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் டு 1 ஹவர் தானே ட்ராவல். அதனால் வந்துட்டு சாப்பாடு ஐட்டம்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஒன்லி ஸ்நாக்ஸ், ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி மட்டும் அந்த வெண்டிங் மிஷினில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபெரி பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு போகிறேன். ஆக்சுவலாக செகண்ட் டைம், ஆக்சுவலாக தேர்ட் டைம். தாய்லாந்தில் இருக்கும்போது ஒரு டைம் போயிருக்கேன். அப்புறம் வந்து இப்போ ரிட்டன் இங்கே அமகுசாலேருந்து நாகசாகி போகும்போது ஒரு டைம் போனேன். இப்போ வரும்போது ஒரு டைம், வரும்போது தான் வீடியோ எடுத்தேன். போகும்போது வீடியோ எடுக்க முடியல. சரி, வரும்போது தான் சரி வீடியோ எடுத்து மெமரியாக வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு. இது பாருங்கள், செகண்ட் ஃப்ளோர் மேலே அப்படியே உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே வரலாம். அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க பாருங்கள். போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு நல்லா அப்படியே ரசிச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே போகலாம். இந்த சரௌண்டிங் ஏரியா தான் பார்க்க நல்லா லுக்காக இருக்குது, அழகாக. இங்கே பாருங்கள், நான் மேலேருந்து தண்ணிக்குள்ளே எதுவும் இருக்குங்க. கிணவா மீனா இல்லை எது பாசியா என்ன உயிரினம்னு தெரில. யாராவது தெரிஞ்ச இது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீந்திக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வண்டி கிளம்பிடுன்னு நினைக்கிறேன். நம்ம பெரிய கிளம்பிருச்சா? எஸ், கிளம்பிருச்சு பாருங்கள். இன்னும் அவ்வளோதான், அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான்.
இப்படி தான் மக்களே ஃபெரியில் ட்ராவல் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்றைக்குனாலும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே காரை கொண்டு போய் லைனாக நிப்பாட்டிட்டு அப்படியே மேலே போய் வெயிட் பண்ணலாம். அப்படி கார்லேயே கூட வெயிட் பண்ணலாம். நம்ம டெஸ்டினேஷன் வந்ததுக்கப்புறம் இறங்கிக்கலாம். ஜப்பான் மனிதர்களை பாருங்கள் எப்படி இருக்காங்கட்டு. ட்ரெஸ்ஸிங்லாம் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. பாருங்கள் இந்த லுக்கு செம்மையாக இருக்குல்ல. மேலே இருந்துட்டு அப்படியே நல்ல ஒரு அருமையான வியூ. பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ ஆக்சுவலாக பக்கத்தில் வந்துட்டோம். மேபி கொஞ்சம் தூரம் தான் இன்னும் போக வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவில் அவ்வளோவா கவர் ஆகலைன்னு நினைக்கிறேன். பட் நேரில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு. நேரில் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அடுத்த கரை வந்துச்சு. இப்போ நான் சுற்றி போனேன்னா எனக்கு 5 மணி நேரம் ட்ராவலு. 5 மணி நேரம்னா ஆஃபீஸ் போகிறதுக்கு சாயந்தரம் ஆயிரும். ஏன்னா கரெக்டாக 3/4 மணி நேரம். காரை எப்படி நிப்பாட்டிக்கணும்னு பாருங்கள். கீழே நிப்பாட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. இதுனா எனக்கு வந்து 1/2 மணி நேரம் டு 3/4 மணி நேரம். ஆஃபீஸ் போக அங்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் போய் நேராக ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு வீட்டில் நைட்டு தங்கிட்டு அப்புறம் அடுத்த நாள் இன்னொரு ட்ராவல்னு சொன்னேன்ல அந்த ட்ராவல் போகணும். இந்த வந்துருச்சு பாருங்க, அடுத்த கரை வந்துருச்சு. இங்கே வந்து ஃபெரியை நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டிட்டு நம்ம அதே மாதிரி தான் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எங்கே போகணுமோ போய்க்கலாம். இங்கே எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது. டிக்கெட்டை கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு டைம் தான் அங்கே மட்டும் தான் கேட்பாங்க. இதுக்கப்புறம் எங்கேயும் கேட்க மாட்டாங்க. இது வந்து எப்படி நிப்பாட்டுறாங்கன்னா, இங்கே மேலேருந்து ஒரு கயிறை தூக்கி போடுறாங்க. அங்கே கீழே 2 பேர் நிற்கிறாங்கல்ல, அந்த கயிறை கொண்டு போய் அதில் மாட்டிடுறாங்க. மாட்டினதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக வண்டி இது ஃபெரியை ஓட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு அப்படியே மெதுவாக போய் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஓகே மக்களே, ஃபெரியிலேருந்து வெளியே வந்தாச்சு. ஓகே, turn right onto Goodyear 324 How. ஃபெரியிலேருந்து ஒரு வழி இறங்கியாச்சு. மெட்டீரியல்லாம் வந்து ரிட்டர்ன் போய் கொடுத்துட்டு ஆஃபீஸில் ரிட்டர்ன் பண்ணிட்டு ஆஃபீஸில் இன்றைக்கி ஒர்க்கு முடிச்சுட்டு அடுத்து வந்து இன்றைக்கி நைட்டு அண்ணன் ரூம் இங்கே ஒருத்தர் ஒர்க் பண்ணுற ஒரு ரூம் இங்கே இருக்குது, ஹோட்டல் வீடு இருக்குது. அவர் வீட்டில் தங்கிட்டு நாளைக்கு காலையில் வந்து இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அப்புறம் லோக்கல் ஏர்போர்ட்லேருந்து டோக்கியோ போயிட்டு டோக்கியோலேருந்து இன்னொரு ஏர்போர்ட் மாறிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அங்கே இருக்க சைட்டுக்கு போகணும். அது சைட்டு பக்கம் தான், ஒரு 1/4 மணி நேரம் தான் ஆகும். ஓகே மக்களே, நாளைக்கு பார்ப்போம்.